காலையிலே உம்முடைய கிருபையையும் இரவிலே உம்முடைய சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும் என்று சொல்லி சங்கீதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த தேசத்தில் எத்தனையோ மக்கள் வாஞ்சித்தும் இப்படிப்பட்ட நேரங்கள் கிடைக்கிறதில்ல. ஆனால் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஹல்லேலூயா. இது கர்த்தரை துதிக்கிற நேரம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நேரம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே, கர்த்தர் நம்மை தாங்கினாரே, கர்த்தர் நம்மை நடத்தினாரே. ஹல்லேலூயா. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று. ஹல்லேலூயா. எத்தனை வேளைகளிலே கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கிற்று, எத்தனை சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கிற்று. ஹல்லேலூயா. என்னுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையிலே உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. எத்தனை சூழ்நிலைகளிலே, மனமுடிந்து போன வேளைகளிலே, சோதனைகள் மத்தியிலே, கண்ணீரின் பாதையிலே, எத்தனையோ வேளைகளிலே அவருடைய விசாரங்கள் பெருகுகளிலே அவருடைய ஆறுதல்கள் நம்மை தேற்றிற்று. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, இது நன்றி செலுத்துகிற நேரம், இது நன்றி செலுத்துகிற நேரம். ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவருக்கு போதாது. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் போதாது. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், அவர் மகிமையானவர், அவர் மகத்துவமுள்ளவர், அவர் ஏக சக்கராதிபதி, அவர் சகலத்தையும் சகலத்தையும் அவர் ஹல்லேலூயா ஆண்டு கொள்ளுகிற கர்த்தர், நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. நம்மளை மகனாக மகளாக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறாரே. எத்தனை பாக்கியம், எத்தனை பாக்கியம், எத்தனை மகிமையுள்ள தேவன், இத்தனை வல்லமையுள்ள தேவன், இத்தனை பெரிய தேவன் நம்மளை மகனாய் தெரிந்தெடுத்திருக்கிறார், மகளாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஓ நாம் அவருடைய சொந்த ஜனமாயிருக்கிறோம், நாம் அவருடைய சொந்த சனமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு விசை நம்மை நாமே ஆண்டவருடைய பாதத்தில் முழுவதுமாய் தாழ்த்துவோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னான், தேவன் அருவருக்கிற காரியங்கள் ஏதாவது நம்மில் இன்னும் இருக்குன்னு சொன்னான், எடுத்த தீர்மானங்களிலே ஒருவேளை வழுவி போய்கொண்டே இருக்கிறோமோ, ஏதோ ஒரு பாவம், ஒரு கட்டு, ஒரு சாபம் இன்னும் அழித்து கொண்டே இருக்கிறதோ, இந்த காலை வேளையில் அவர் விடுதலையின் ஆவியானவர், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நான் இந்த காரியத்தில் அடிக்கடி தவறுகிறேன் ஆண்டவரே, இந்த காரியத்திலே ஆண்டவரே என்னால் நிற்க முடியல ஆண்டவரே, இந்த காரியத்தில் அநேக வேளைகளில் விழுந்து போகிற ஆண்டவரே. அவர் மங்கி எரிகிற திரியை அணையாதவர். ஒருவேளை பாவத்தின் காரியங்கள் இருக்குன்னு சொன்னான், அந்த இடத்துல ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் பரிசுத்தர். இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு விசை நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும். ஒரு உண்மையான மனதோடு கூட யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்கிறோமோ, அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர்,
அவர் நிச்சயமாய் விடுதலை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வஸ்திர தொங்கலினாலே இந்த ஆலயத்தை நிறைங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு புது விடுதலையோடு கூட நாங்கள் கடந்து செல்லணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நமக்கு தகுதிப்படுத்தினபடினால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை விடுதலையாக்குனதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தினபடினால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையுள்ள கரத்தினாலே கர்த்தர் நம்மை மூடி பாதுகாத்து தொட்டு அனுப்ப போகிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இவ்வளோ பகுதியை ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்குறோம். தாழ்த்துகிற ஆண்டவரே, வெறுமையாக்குகிறோம். இந்த நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே நம்முடைய பலன். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு சொல்லி வாசிக்கிறோம். இந்த காலை வேளையில் நாம சொல்லுவோம், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த உபகாரங்கள் எண்ணி முடியாதவைகள். ஜீவனை அழிவுக்கு பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷத்தில் கர்த்தர் நம்மை களிகூர பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். பிரியமானவரை, ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில் என்று சொல்லி உணர்ந்தவர்களாய் படைய பாடல் கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுவே என் உள்ளத்திலே
உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. காற்றையும் கடலையும் அடர்க்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் மாத்திரம்தான் முடியும். ஹல்லேலூயா. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவருடைய துதியால். இந்த வாழ்க்கையில் எத்தனையோ யோர்தான்கள் வந்தது, எத்தனையோ எரிகோ போன்ற தடைகள் வந்தது. ஆனால் அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாதது. அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாதது. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட பாரி அடிக்கிறோம். பிரியமானவர்களே, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை மாறாதது என்று சொல்லி பாடி அடிக்கிறலாம். ஆமென்.
ஹalleluya, ஹalleluya. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது நம்முடைய வாழ்க்கையில். கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மாறாதது, அவர் மாறாதவர். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கை அவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கை அவர். ஹalleluya. அவர் நமக்கு என்றென்றும் போதுமானவர். அவர் போதுமானவர். எந்த சூழ்நிலையிலேயும் எந்த நிலைமையிலேயும் அவர் மாத்திரம் போதுமானவர். ஹalleluya, ஹalleluya. அவர் யெகோவா நிசியாய், யெகோவா ஷம்மாவாய், யெகோவா ராஃபாவாய், யெகோவா ரூஃபாவாய். அவர் நம்முடைய மேய்ப்பன், அனுதினமும் நம்மை நடத்துகிறவர். ஹalleluya. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர். ஹalleluya. அவருக்கு 1000 நாமங்கள் உண்டு. ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒவ்வொரு வல்லமை உண்டு. ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு குணாதிசயம் உண்டு. பாடி பெற்றுக்கொள்ளுவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கத்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரந்தட்டி பாடிடுவேன் என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்ணீரை ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவன் தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்ணீரையா ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவன் தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க நாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க நாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க நாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க நாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா,
தாங்க எங்கும் உள்ள தேவனாய் எந்த நாளும் வாழுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்னும் எங்கும் வாழுவீங்க. எலோஹிமும் நீங்க தாங்க எங்கும் உள்ள தேவனாய் எந்த நாளும் வாழுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்னும் எங்கும் வாழுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் தேடி சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் தேடி சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். ஹalleluya ஹalleluya. அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர், அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர், அவர் நமக்குள்ளே இருக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், நமக்கு துணையாளர், நம்முடைய தேற்றரவாளன், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர், இம்மட்டும் நம்மை தூக்கி சுமந்தவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்சலோமுக்கு தப்பி யூதா வனாந்திரத்தில் இருந்த தாவீது ராஜா எழுதுகிறார், ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை நல்லது, என்னுடைய உதடுகள் உம்மை துதிக்கும், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என்னுடைய ஆத்துமா மேலே தாகமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த காலை வேளையிலே யார் யாரெல்லாம் தாகத்தோடு வந்திருக்கிறோமோ, ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒரு தொடுதல் வேண்டும், ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து எனக்கு ஆண்டவரே ஒரு விடுதலை வேண்டும், என்னுடைய பிரசன்னனை தொடரணும்னு சொல்லி யார் யாரெல்லாம் தாகத்தோடு வந்திருக்கிறோமோ கர்த்தர் நிச்சயம் தொட்டு அனுப்புவார். ஹalleluya ஹalleluya. அவர் ஜீவன் உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் நம்மத்திலே பிரசன்னராயிருக்கிறார். ஹalleluya. பாடி மகிமைப்படுத்துவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் மை போற்றி புகழுகிறேன் ஆண்டவரே, அறுசுவை உணவு உண்டது போல திருப்தி அடைக்கிறேன் என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால்
ஹalleluya, ஹalleluya. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஆண்டவரை ஆராதிக்கலாமே. ஹalleluya. மேலானது அவருடைய அன்பு, பேரன்பு. ஹalleluya. அவருடைய அன்பை விவரிக்க வார்த்தைகளே உள்ளம் நன்றியினால நிறையட்டும். பிரியமானவர்களே, அவருடைய அன்பு நமக்காய் அவருடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட அன்பு. பாவியாக இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், கட்டுகளுக்குள்ள இருந்தோம், தேவனை அறியாதிருந்தோம், விக்கிரகங்களுக்கு பின்னால் இருந்தோம், இருளில் இருந்தோம், மரித்து போயிருந்தோம். அவர் நம்மை தேடி வந்தார். அவர் நம்மை தேடி வந்தார். அவருடைய அன்பு அத்தனை பெரிய அன்பு, அவருடைய அன்பு அத்தனை பெரிய அன்பு. அவருடைய ஜீவனை மீட்டு தந்திருக்கிறார். இம்மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இம்மட்டும் தம்முடைய கரத்திலே ஏந்தி வந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமே. ஆயிரம் 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 நன்மைகளை செய்திருக்கிறார். பல்லாயிரம் நன்மைகளை செய்திருக்கிறார். இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். எபனேசராயிருந்திருக்கிறார். யெகோவா ஈரேவாயிருந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவரை உயர்த்தி மகிழுவோம். பிரியமானவர்களே, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அதுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அதுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல
இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் அத்தனை ஏராளம் ஏராளம் ஏராளம். மரண பள்ளத்தாக்கின் சூழ்நிலையில் எங்களை பொல்லாப்புக்கு விலக்கி காத்து கொண்டீங்களே. நீர் எங்களோடு கூட இருந்தீங்களே. அது கோலும் அது தடியும் எங்களை தேற்றிட்ட ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. சங்கீதம் 62 சங்கீதக்காரர் எழுதுகிறார், தேவனே நோக்கியே என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அவராலே என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அக்காலை வேளையிலே ஆண்டவருடைய பாதத்தில் நம்மளை முழுவதுமாய் சமர்ப்பிப்போம். பிரியமானவர்களே, நாம் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னால் அவர் நம்முடைய கண்மலை, அவர் நம்முடைய கோட்டை, அவர் நம்முடைய அரண், அவர் நம்முடைய அடைக்கலம், அவர் நம்முடைய பாதுகாப்பு. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும் என்று சொல்லி அவருடைய பாதத்தை பணிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே, என் பலனே, என்னை காப்பவரே. அசையுற விடமாட்டீர், என்னை அசையுற விடமாட்டீர். அசையுற விடமாட்டீர், என்னை அசையுற விடமாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன். என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன். என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். அசையுற விடமாட்டீர், என்னை அசையுற விடமாட்டீர். அசையுற விடமாட்டீர், என்னை அசையுற விடமாட்டீர்.
அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. அசையுற விடமாட்டீர், என்னை அசையுற விடமாட்டீர். அசையுற விடமாட்டீர், என்னை அசையுற விடமாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. காலை வேளையிலே உம்முடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்கிற ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் நீங்கள் எங்களுடைய வலது பார்சத்தில் இருக்கிறீங்க. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். துதிகனமயமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர், ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென். ஹalleluya. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலே ஆகும், ஆமென். ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை அனுதினமும் எங்களுக்கு செய்கிற தேவன் நீர், ஆமென். ஹalleluya. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை பாட மகிமைப்படுத்த உம்முடைய நாமத்தை உயர்த்த ஆயிரம் நாமங்கள் உமக்கு இருந்தாலும் அதை ஒவ்வொன்றாய் சொல்லி பாட தேவன் கிருபை தந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சபையின் ஆராதனை ஒழுங்குகள் முன்பதாக போடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து கவனித்து ஜெபத்தோடு ஒவ்வொரு ஆராதனைகளிலும் பங்கு பெற உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஞானஸ்நான ஆராதனைக்கு ஸ்தோத்திரம் பேர் கொடுக்க விரும்புகிறவர்கள் பிரதர் குமார் அவர்களையும் பிரதர் பாபு அவர்களையும் தொடர்பு கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சபையை சேர்ந்த சகோதரி ஸ்பாக்னா சகோதரி ஸ்பாக்னா, சகாயா ஸ்பாக்னா இவர்கள் ஜஃப்லியா பகுதியில் ஸ்தோத்திரம் அங்குள்ள பிரேயர்ஸிலும் நம்முடைய சபைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அருமையான சகோதரி. வருகிற 18ஆம் தேதி அவர்களுக்கு திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கத்தோலிக்க பின்னணியிடத்திலிருந்து ஸ்தோத்திரம் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். ஸ்தோத்திரம் பல எதிர்ப்புகள் மத்தியிலும் தேவனுக்கென்று வைராக்கியமாக வாழ கர்த்தர் வாழ்க்கையை கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவர்களுக்கு வருகிற 18ஆம் தேதி கன்னியாகுமரியில் வைத்து திருமணம் இருக்கிறது. ஆகவே இவருடைய திருமணத்திற்காக முதல் ஆராதனையில் ஜெபித்தோம். ஸ்தோத்திரம் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கு நமக்கு ஆராதனை உண்டு. பரிசுத்த ஆவியினால் பலப்படுதல், எம்பவர்ட் பை த ஸ்பிரிட், யோவான் 14வது அதிகாரத்தின் 26வது வசனத்திலிருந்து அன்றைய தின தியானம் இருக்கும். அதைத் தொடர்ந்து அதற்கு அடுத்த நாள் 21, 22 ஆகிய 2 நாட்கள் சங்கிலி தொடர் ஜெபம் இருக்கிறது. பெயர் இணைக்க நேரத்தை மாற்ற விரும்புகிறவர்கள் பிரதர் தினகரன் அவர்களையும் பிரதர் குமார் அவர்களையும் சிஸ்டர் பிரின்சிபாரி அவர்களையும் சிஸ்டர் புஷ்பா பனேட் அவர்களையும் தொடர்பு கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் CF என்கிற நிறுவனத்தின் சார்பாக யூனியன் சர்ச்சில் வைத்து வருகிற 20, 21, 22 வியாழன் வெள்ளி சனி ஆகிய 3 நாட்களிலே காலை 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் 5 வயது முதல் 18 வயது வரைக்கும் உள்ளதான பிள்ளைகளுக்கு VBS ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இணைக்க விரும்பினால் முன்பதாக உள்ள அந்த தொலைபேசியை நீங்கள் தொடர்பு கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கு சென்ட் ஜேம்ஸ் அண்ட் ஜான் ஹாலில் வைத்து நடைபெறும்.
ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை 6:45க்கும், இரண்டாவது ஆராதனை 9 மணிக்குமாக நடைபெறும். 23ஆம் தேதி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது ஆராதனை முடிந்த பின்பதாக 11:30க்கு பிலிப்ஸ் ஹாலில் வைத்து ஜாப் சீக்கர்ஸ் மீட்டிங், வேலை தேடுவோர் கூட்டம் என்று சொல்லி, அதாவது யாரெல்லாம் வேலை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் இதில் பங்கு பெறலாம். வேலை வாய்ப்புகளை குறித்ததான தகவல்கள் வைத்திருப்பவர்கள் இதில் பங்கு பெற்று உதவி செய்ய அன்பாய் அழைக்கிறோம். அதே போல் ஸ்தோத்திரம், உங்கள் கரிக்குலம் வைட்ட CV ப்ரிப்பேர் பண்ணுறது, இன்டர்வியூ எப்படி அட்டென்ட் பண்ணுறது, ஸ்தோத்திரம் இதர மற்ற வேலைகளை எப்படி மாற்றுறதுக்கு போதுமான ஆலோசனைகளையும் இதில் கொடுப்பாங்க. ஆகவே நீங்கள் ஸ்தோத்திரம் நேரம் எடுத்து வர அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு மேலும் தகவல்களுக்கு பிரதர் துரை அவர்களையும் பிரதர் மோசஸ் அவர்களையும் தொடர்பு கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, நல்ல கவனிங்க, 28ஆம் தேதி அது வெள்ளிக்கிழமை, ஸ்தோத்திரம் 8 மணிக்கு இரவு 8 மணி முதல் 9:30 வரைக்கும் நமக்கு ஸ்தோத்திரம் பிரேயர்ஸ் லீடர்ஸ் மீட்டிங் இருக்கும். இந்த ஜாப் சீக்கர்ஸ் மீட்டிங்கும் பிரேயர்ஸ் லீடர்ஸ் மீட்டிங்கும் பிலிப்ஸ் ஹாலில் வைத்து நடைபெறும். வாலிபர்கள் கூடி ஜெபிப்பார்கள் அல்லவா, யூத் மீட்டிங் நடக்கும் அல்லவா, அந்த ஹாலில் வைத்து நடைபெறும். ஆகவே நீங்கள் இதை மனதில் வையுங்கள், இதற்காக ஜெபிங்க. பிரேயர்ஸ் லீடர்ஸ் நீங்கள் நேரம் எடுத்ததில் பங்கு பெற அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். மிஷன் ஆஃபரிங் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 3 மாதங்களிலே ஜெம்ஸ் ஸ்தாபனத்திற்கு நாம் செலுத்துகிறோம். ஆகவே ஜெபத்தோடு அதை செய்ய அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய தேசத்திற்காக, நாம் குடியிருக்கும் இந்த தேசத்திற்காகவும் ஜெபிக்க அன்பாய் கேட்கிறோம். தேவன் இந்த தேசத்தில் சொந்தமாக நமக்கு இடத்தையும் கட்டிடத்தையும் கொடுக்கும்படியாக தொடர்ந்து ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அருகாமையில் கரங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி வாழ்த்துங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை தியானத்திற்கென்று நம்முடைய இருதயங்களை திருப்பிக் கொள்வோமாக. ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. நேற்றைய தினத்தில் ஸ்தோத்திரம் இந்தியாவின் சுதந்திர நாளை கொண்டாடுவதற்கு, சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு தேவன் கிருபை தந்தார். ஆமென். ஸ்தோத்திரம் 80 ஆண்டுகளுக்குள்ளாக நாம் காலையில் எடுத்து வைக்கிறோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து, நம்முடைய தேசத்தை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நம்முடைய இந்த தேசத்திற்காக ஜெபியுங்கள். ஸ்தோத்திரம், இந்த ஊரில் நம்ம ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்தியர்களாக ஸ்தோத்திரம், ஆண்டவரை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலை நேரத்தில் ஸ்தோத்திரம், விடுதலை சுதந்திரம் என்று சொன்னால் ஒரு கிறிஸ்தவனாக எனக்கு அது எதை காண்பிக்கிறது? வாட் டஸ் ஃப்ரீடம் மீன் டு மீ ஆஸ் அ கிறிஸ்டியன்? ஒரு கிறிஸ்தவனாக விடுதலை என்பது எனக்கு என்னவாக இருக்கிறது, என்னவாக தோன்றுகிறது? கலாத்தியர் 5வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை இன்றைய தின தியானத்திற்கென்று திருப்பிக் கொள்வோமாக. கலேஷியன்ஸ் சாப்டர் 5 verses 1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்து உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இந்த வசனத்தின் மூலமாக ஒரு 3 சத்தியங்கள் இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடும். முதலாவது, கிரைஸ்ட் கேன் கிவ் ஃப்ரீடம். கிறிஸ்துவானவர் நம்மை விடுதலை பண்ண கூடியவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இரண்டாவது, we receive freedom. நாம் விடுதலை பெறுகிறவர்களாய் காணப்படுகிறோம், பெற்றவர்களாய் இருக்கிறோம். மூன்றாவது, ஸ்தோத்திரம், மீண்டும் அடிமைத்தனத்திற்கு நேராக நாம் திரும்ப முடியும். ஆமென். we can become slave அப்படிங்கிறத இந்த வசனங்கள் நமக்கு நினைப்பூட்டுகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்து நம்மை விடுவிக்க கூடும், விடுவிப்பார் என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. நாம் விடுதலை பெற்றவர்கள், we received freedom என்பதை இந்த வசனம் நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, மீண்டும் நாம் அடிமைத்தனத்திற்கு நேராக செல்ல முடியும், நாம் அடிமைகளாக மாற முடியும் என்பதையும் இந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அந்நிய தேசத்தின் ஆதிக்கத்திலிருந்து ஒரு தேசம் விடுபட்டது என்று சொன்னால் அது தேசத்தின் சுதந்திரமாக அது காணப்படுகிறது. அந்நிய நுகத்தின், அந்நிய தேசத்தின் ஆதிக்கத்திலிருந்து எப்படி
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தார்களோ, எகிப்தின் நுகத்திலிருந்து எப்படி எகிப்தின் ஆதிக்கத்திலிருந்து வெளியே வந்தார்களோ, விடுதலை பெற்று வந்தார்கள். ஒரு தேசத்தின் விடுதலையாக அது பின்பதாக இஸ்ரவேல் தேசமாக அது மாற்றப்பட்டது. பிரியமானவர்களே, ஒரு தனிநபர் பொதுவாக தேர்ந்தெடுக்கும் உரிமை உடையவராய் காணப்பட்டார் என்று சொன்னால் அது ஒரு தனிநபருடைய சுதந்திரமாய் அது காணப்படுகிறது. If I am able to choose, if I have the right to choose, it is often described as a personal freedom. ஒரு தனிநபராக பொதுவாக என்னால் ஒரு காரியத்தை உரிமையாக தேர்ந்தெடுக்க முடியும், எந்த நிபந்தனையும் இல்லாமல் என்னால் அதை செய்ய முடியும் என்கிற நிலை காணப்பட்டது என்று சொன்னால் I am a free person, நான் ஒரு விடுதலை பெற்ற ஒரு தனிநபனாக காணப்படுகிறேன். ஆனால் பிரியமானவர்களே, வேதம் அதைவிட ஆழமாக சென்று ஸ்தோத்திரம் நமக்கு விடுதலையை விளக்குகிறது. ஒரு கிறிஸ்தவனாக how am I free, நான் ஒரு கிறிஸ்தவனாக எப்படி விடுதலை பெற்றவனாய் காணப்படுகிறேன் என்பதை புரிந்து கொள்வதற்கு to understand we need to find the answer to the question. இந்த கேள்விக்கு பதிலை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Who rules my life now? இப்பொழுது என் வாழ்க்கையை ஆளுகிறவர் யார்? Who rules my life now? இப்பொழுது என் வாழ்க்கையை ஆளுகிறவர் யார் என்ற கேள்விக்கு நாம் விடை தேடுகிறவர்களாய் காணப்பட்டோம் என்று சொன்னால் நாம் உண்மையாகவே விடுதலை பெற்ற கிறிஸ்தவர்களாக, விடுவிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக காணப்படுகிறோமா, இல்லை இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறோமா என்பதை புரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல கவனிச்சுங்கன்னா தான் புரியும், விளங்காதது போல இருக்கும். நல்ல கவனிங்க. ஆமென். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய ஆளுமையிலிருந்து, தேவ கட்டுப்பாட்டிலிருந்து, தேவ அதிகாரத்திலிருந்து அவர்கள் விடுபட நினைத்தார்கள். விடுபட நினைத்தது நிமித்தமாக அவர்கள் பாவத்திற்கும், பயத்திற்கும், வெட்கத்திற்கும், அழிவிற்கும், மரணத்திற்கும் நேராக அடிமையாக மாற்றப்பட்டார்கள். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். சுவிசேஷம் நமக்கு இயேசுவின் வாழ்க்கையை விளக்கும் பொழுது இயேசுவானவர் ஒவ்வொன்றுக்கும் பிதாவை சார்ந்திருந்தவராய் காணப்பட்டார். பிதாவின் அதிகாரத்திற்கு உட்பட்டவராய் காணப்பட்டார். பிதாவின் ஸ்தோத்திரம் சித்தத்தை செய்கிறவராய் அவர் காணப்பட்டார். பிதா செய்தவைகளை கண்டு அதை ஸ்தோத்திரம் தாமும் செய்கிறவராய் காணப்பட்டார் என்று சொல்லி யோவான் 5வது அதிகாரத்தின் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். பிதாவானவர் எதையெல்லாம் செய்ய குமாரன் கண்டாரோ அதையே ஸ்தோத்திரம், அதை தவிர வேறொன்றையும் தாமாக அவர் செய்யவில்லை. பிரியமானவர்களே, பிதாவின் கட்டுப்பாட்டுக்குள்ளாக, பிதாவின் ஆளுமைக்குள்ளாக, பிதாவின் அதிகாரத்துக்குள்ளாக ஸ்தோத்திரம் இருந்தவராக இயேசு காணப்பட்டு ஸ்தோத்திரம் முழுமையான விடுதலையை இந்த உலகத்தில் அனுபவித்த முதல் நபராய் அவர் காணப்பட்டார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம், இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறது என்ன அப்படின்னா, விடுதலையின் வாழ்க்கை என்பது அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விடுதலை பெறுகிற வாழ்க்கை என்பது நாம் அர்ப்பணத்தோடு வாழுகிற வாழ்க்கை. பிரியமானவர்களே, சுவிசேஷம் இன்னொரு விடுதலையை அழகாய் வர்ணிக்கிறது. மார்க்கு 15வது அதிகாரத்தின் 6 முதல் 15 வசனங்களிலே அங்கு ஒரு மனிதன் அவன் குற்றவாளியாக, நியாயம் தீர்க்கப்பட்டவனாக, சிறைவாசியாக, தன்னை தான் விடுவிக்க முடியாத நிலையில காணப்பட்ட பரபாஸ் என்கிற ஒரு மனிதன், அவன் குற்றவாளியாக, நியாயம் தீர்க்கப்பட்டவனாக, குற்றம் சாட்டப்பட்டவனாக, சிறைக்குள்ளாக காணப்பட்ட அந்த மனிதனுக்கு பதிலாக குற்றமே செய்யாத, பாவமே அறியாத இயேசு கிறிஸ்துவானவர் பாவமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பரபாஸ் ஸ்தோத்திரம் அவனுடைய பாவங்கள் நிவர்த்தி ஆகுவதற்கு, அவன் ஸ்தோத்திரம் சுயாதீனமாய் வெளியே உலாவுவதற்கு அவனுக்கு பதிலாக ஸ்தோத்திரம் பாவமே அறியாத, பாவம் செய்யாத, குற்றமே செய்யாத இயேசுவானவர் ஸ்தோத்திரம் அவன் இடத்தை பிடிக்க வேண்டியதாயிற்று. ஆக 1 பேதுரு 3வது அதிகாரத்தின் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. 1 பேதுரு
1 Peter chapter 3 verses 18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். இந்த கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக, அநீதி உள்ளவர்களாகிய நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக, எப்படி இந்த பரபாசை விடுதலை செய்வதற்கு கிறிஸ்து அவனுக்கு பதிலாக ஸ்தோத்திரம் பாவமானாரோ, ஸ்தோத்திரம் அந்த அதே நிலையில நம்மை விடுவிப்பதற்காக, நம்மை பிதாவோடு சேர்ப்பதற்காக கிறிஸ்து ஒப்புரவாக்கப்பட்டார், பாடுபட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், நம்முடைய விடுதலை, நம்முடைய சுயாதீனம் அது ஒரு இலவசமாய் நமக்கு கிடைத்தது. இன்றைக்கு நாம் விடுதலையோடு காணப்படுகிறோம் என்று சொன்னால் அது ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்து அதற்கு கிரயம் செலுத்தினார் என்று சொல்லி 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 18-19 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 18-19 வசனங்களிலே, வெள்ளினாலும் பொன்னினாலும் நாம் மீட்கப்படாமல் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே மீண்டுமாக அதே கேள்விக்கு வருகிறேன். ஸ்தோத்திரம், நாம் ஒரு கிறிஸ்தவர்களாக ஸ்தோத்திரம் விடுதலை என்பது நமக்கு என்னவாக இருக்கிறது? அந்த கேள்விக்கு விடை தேடுவதற்கு இன்னொரு கேள்வியும் நாம் பார்க்க வேண்டும். யார் இப்பொழுது என் வாழ்க்கையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்? நான் ஸ்தோத்திரம் இந்த உலகம் காண்பிக்கிறது போல இந்த உலகம் நமக்கு ஸ்தோத்திரம் காண்பிக்கும் விடுதலையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நாமவே ஸ்தோத்திரம் ஆண்டவரை விட்டு வழிவிலகி ஸ்தோத்திரம் பாவத்திற்கு நேராக ஸ்தோத்திரம் நாம் செல்லுகிறோமா? இல்லை என்று சொன்னால் அந்த மெய்யான விடுதலை கொடுக்கக்கூடியவராகிய பிதாவின் ஆளுகைக்குள்ளாக நாம் காணப்படுகிறோமா? ஒரு கிறிஸ்தவனாக என் விடுதலை எனக்கு என்னவாக இருக்கிறது என்பதை இந்த காலை நேரத்தில் ஒரு 3 காரியங்களின் வழியாக பார்க்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. கிறிஸ்தவ விடுதலையின் 3 நிலைகள், 3 stages of Christian freedom. கிறிஸ்தவ விடுதலையின் 3 நிலைகள், 3 stages of Christian freedom. அதில் முதலாவது நான் விடுதலை ஆகப்பட்டிருக்கிறேன், நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், நான் விடுதலை பெற்றவனாக இந்த உலகத்தில் வாழுகிறேன் என்று சொன்னால் ஒரு கிறிஸ்தவனாக முதலாவது என்னுடைய புரிதல் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்மை ரட்சிக்கவும் விடுவிக்கவும் முடியும் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். I should have an understanding that only Jesus can save and deliver me or us. ஆமென். நான் உண்மையாகவே விடுதலை பெற்றவனாய் நான் காணப்படுகிறேன் என்று சொன்னால் இந்த உணர்வு பிரியமானவர்களே, இந்த எண்ணம், இந்த ஸ்தோத்திரம் கண்ணோட்டம், இந்த புரிதல், ஆமென், இந்த அறிவு எனக்குள் ஆழமாய் காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு ஒருவரே என்னை விடுவிக்க, என்னை ரட்சிக்க முடியும் என்கிற ஸ்தோத்திரம் உணர்வு எனக்குள்ளாக ஆழமாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, யோவான் 8ஆம் அதிகாரத்தின் 36வது வசனத்தை நாம் திருப்பி கொண்டோம் என்று சொன்னால் அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஜான் chapter 8 verses 36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், ஆமென், ஸ்தோத்திரம். அதில் நாம் கோடிட்டு காண்பிக்க வேண்டிய வார்த்தை என்னவென்றால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். You shall be free indeed. மெய்யான விடுதலையை குமாரன் மாத்திரமே நமக்கு கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, எபேசியர் 1ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்தில் அந்த குமாரன் எப்படி அந்த விடுதலையை நமக்கு கொடுத்தார்? அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஸ்தோத்திரம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், ஆமென், ஸ்தோத்திரம் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு குமாரன் கிரயசித்தம் செலுத்தி குமாரன் விலை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை
என்பதை நாம் ஆழமாய் புரிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். வேதத்துல ஒரு 2 நபர்களை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது பேதுரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு 16வது அதிகாரத்தின் 15வது வசனத்துல தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு பேதுரு பதிலளிக்கும் வண்ணமாக 16வது வசனத்துல, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரராகிய கிறிஸ்து என்கிறார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை பேதுரு புரிந்து கொண்ட விதம் வெறும் ஒரு போதகராக அல்ல, ஒரு தீர்க்கதரிசியாக அல்ல, அற்புதம் செய்கிறவராக அல்ல, ஒரு மத தலைவராக அல்ல. மாறாக துல்லியமாக பேதுரு புரிந்து கொண்ட விதம் அவரே கிறிஸ்து, வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மேசியாவாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மேசியா என்கிறதை புரிந்து கொண்டு அவர் ஒருவரே இரட்சகர் என்பதையும் புரிந்து கொண்டான். அல்லேலூயா. புரிந்து கொண்டபடினால தான் பரமேறி சென்ற பின்பதாக, இயேசு பரமேறி சென்ற பின்பதாக, ஆமென், அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரத்தின் 12வது வசனத்துல, 4வது அதிகாரத்தின் 12வது வசனத்துல, அவரை அன்றி ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா. கட்டளையிடப்படவில்லை என்பதை மிக தெளிவாய், ஆமென், ஸ்தோத்திரம், அவன் உபதேசிக்கிறவனாக பிரசங்கிக்கிறவனாய் காணப்படுகிறான். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை மீட்டெடுக்க முடியும், நம்மை ரட்சிக்க முடியும், நமக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்பதை தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. யோவான் 1வது அதிகாரத்தின் 45வது வசனத்துல பிலிப்பு நாத்தான் வேலை பார்த்து சொல்லுகிறான், மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதி வைத்திருந்தார்களே அவரை நாம் கண்டோம். அல்லேலூயா. மோசே பழைய ஏற்பாட்டிலே, ஆமென், ஸ்தோத்திரம், இவரை குறித்து தான் பேசுகிறார். ஆமென். தீர்க்கதரிசிகள் இவரை குறித்து தான் முன்னறிவித்திருக்கிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் இவரில் தான் நிறைவேறுகிறது. இவர்தான் நாம் கண்டு கொண்டிருக்கும் இயேசு என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அதை புரிந்து கொண்டபடினாலே, இவர் தேவனுடைய குமாரன் என்று புரிந்து கொண்டபடினாலே, பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, எத்தியோப்பிய அதிகாரி ஏசாயா 53வது அதிகாரத்தை வாசித்துக் கொண்டு ரதத்தில் செல்லும் பொழுது அந்த ஏசாயா 53வது அதிகாரத்தின் நாயகன் யார் என்பதை மிக அழகாய் அவனுக்கு விளக்கி, பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், இயேசுவை அவருக்கு பிரசங்கித்தான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தின் 30வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் இந்த வேத பகுதிகள் காணப்படுகிறது. இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். அல்லேலூயா. இந்த பாடுகளை ஏற்றவர், இந்த பாடுகளின் வழியாய் சென்றவர் இந்த இயேசு என்று சொல்லி பிலிப்பு அந்த அதிகாரியை வழி நடத்தினதாக பார்க்கிறோம். பேதுரு கிறிஸ்துவை அறிக்கையிட்டான், இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. பிலிப்பு கிறிஸ்துவை பிரசங்கித்தான், ஆமென், ஸ்தோத்திரம், இவர்தான் இரட்சகர் என்று சொல்லி. ஆமென், ஸ்தோத்திரம், இரட்சிப்பு கிறிஸ்துவாலே மட்டும் என்று சொல்லி நாம் உணர்ந்து சபையாக அவரை அறிவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விடுதலை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால், எனக்குள் உண்மையாகவே மெய்யாகவே நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், முதலாவது எனக்குள்ளாக இயேசு கிறிஸ்து மட்டுமே ரட்சிக்கவும் விடுவிக்கவும் அதிகாரம் உடையவர், அவரால் மாத்திரமே முடியும் என்கிற ஒரு புரிதல் எனக்கு அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிலிருந்து விடுவிக்க கூடியவர், எதிலிருந்து விடுதலை கொடுக்க கூடியவர். ஸ்தோத்திரம். நீண்டகால வியாதிகளின் மேல் இயேசு ஒருவருக்கே அதிகாரம் இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். நீண்டகால வியாதிகளின் மேல் இயேசு ஒருவருக்கே அதிகாரம் இருக்கிறது. 38 வருஷம், ஆமென், பெதஸ்தா என்கிற குளத்தருகே உட்கார்ந்து கொண்டிருந்த மனிதன், ஒருவரும் மாற்ற முடியாத நிலையில, ஒருவரும் உதவி செய்ய முடியாத நிலையில காணப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்து யோவான் 5வது அதிகாரத்தின் 8வது வசனத்தில் இயேசு ஒரே வார்த்தை சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா, அல்லேலூயா. படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அற்புதம் செய்யும் அதிகாரம். ஆமென். நீண்ட நாட்கள், ஸ்தோத்திரம், வியாதியின் மேல் அதிகாரம் உடையவராக என் இயேசு காணப்படுகிறார். ஆமென். அந்த வியாதிகளில் விடுதலை கொடுக்க கூடியவராக என் இயேசு காணப்படுகிறார். அல்லேலூயா. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, மார்க் 5வது அதிகாரத்தின் 20
38வது வசனத்துல ஆமென் ஸ்தோத்திரம், அந்த இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை நான் தொட்டால் போதும் என்று சொல்லி அதை தொட்டு சுகம் பெறுகிறாள். மருத்துவம் கொடுக்க கூடாத சுகத்தை, ஆமென் ஸ்தோத்திரம், மருத்துவர்கள் கொடுக்க முடியாத சுகத்தை ஆமென் ஆண்டவராகிய இயேசு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கல் கொடுக்கக்கூடியதாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. காரணம், அவருக்குள் அந்த அதிகாரம் இருந்தது. ஹல்லேலூயா. அவருக்குள் அந்த அதிகாரம் இருந்தபடினாலே இயேசு 5வது அதிகாரத்தின் மார்க் 34வது வசனத்தை அவளை பார்த்து சொல்லுகிறாள், ஆமென் ஸ்தோத்திரம், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 18 வருடம் கூனியாக, ஆமென். இது எல்லாம் ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு நாள் 2 நாள் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, ஒன்னு 38 வருஷம், இன்னொன்னு 12 வருஷம், இன்னும் 18 வருஷம். 18 வருஷம் கூனியாய் காணப்பட்ட மகளை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். ஆமென். ஹல்லேலூயா. விடுதலையாக்கப்படுவாய் என்று சொல்லவில்லை. லூக்கா 13வது அதிகாரத்தின் 12வது வசனத்தில் விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி இயேசு தம்முடைய அதிகாரத்தை அங்கு வெளிப்படுத்தி அவளும் ஆபிரகாமின் குமாரத்தி என்கிற ஸ்தானத்தை அவளுக்கு கொடுத்தார். ஆமென். பிரியமானவர்களே, இதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்மை ரட்சிக்கவும் விடுவிக்கவும் முடியும் என்கிறதை நாம் புரிந்து கொள்வதற்காக. ஹல்லேலூயா. யோவான் 9வது அதிகாரத்தில் பிறவி குருடனாய் காணப்பட்டவன், பிறப்பிலேயே குருடனாய் காணப்பட்டவன், அவனுடைய சீஷர்கள் எல்லாம் இவன் செய்த பாவமா, இவன் தகப்பன் செய்த பெற்றோர்கள் செய்த பாவமா என்று சொல்லி அங்கு ஸ்தோத்திரம் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு ஸ்தோத்திரம் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் வண்ணமாக அவனுடைய ஸ்தோத்திரம் அவனுக்கு பார்வையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த பிறவி குருடனுக்கு பார்வை கொடுக்கக்கூடிய ஒரே அதிகாரம் படைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரமே. இவர் மாத்திரமே ரட்சிக்கவும் விடுவிக்கவும் முடியும். ஹல்லேலூயா. இதையெல்லாம் ஆண்டவர் நமக்காக செய்கிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு செய்தார், இன்றைக்கும் செய்ய அதிகாரம் உடையவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், ஆண்டவர் அதை செய்யக்கூடியவர் என்பதை ஆழத்தனமாக நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆழமாய் நாம் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதே சமயத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆமென், இயேசு மனதுருக்கம் உடையவர், சுகமளிக்கும் வல்லமை மிக்கவர். திருசபையாக விசுவாசத்தோடு ஆமென் ஸ்தோத்திரம் வியாதியஸ்தர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, இதே வேதாகமம் நமக்கு இன்னொன்றையும் போதிக்கிறது. ஒவ்வொரு வியாதி தனிப்பட்ட பாவத்தின் விளைவு இல்லை. ஆமென். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வியாதி பிசாசினால் உண்டானது அல்ல. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், இன்றைக்கு தேவன் ஸ்தோத்திரம் இந்த நிகழ்காலத்தில் ஸ்தோத்திரம் செய்யாமல் போனாலும் அதை ஆண்டவர் தம்முடைய மகிமைக்கென்றே வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. பவுல் ஸ்தோத்திரம் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தின் 7வது வசனம் முதல் 10வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகளில் சொல்லுகிறான், எனக்கு மாமிசத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை நீக்கும்படியாக 3 தடவை ஜெபித்தேன், ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் அவருடைய கிருபை போதும். ஆமென். சில நேரங்களில் அவர் அற்புதம் செய்யக்கூடியவர். அவர் தம்முடைய கரத்தை நீட்டி நிச்சயமாகவே நம்மை விடுதலையாக்கி விடுவிக்க கூடிய தேவன். ஆனால் சில நேரங்களில் அவருடைய கிருபை நமக்கு அற்புதத்தை விட மேலானது என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரத்தின் 23வது வசனத்தில் தீமோத்தேயு அநேக நாட்களாய் வயிற்று வலியினால கஷ்டப்படுகிறான். அதற்கு பவுல் ஸ்தோத்திரம் ஒரு ஆலோசனை அங்கு வழங்குகிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். சில நேரங்களில் ஆண்டவர் சில ஆலோசனைகளின் வழியாகவும் கர்த்தர் நம்மை நடத்தக்கூடியவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்ட ஆலோசனை என்ன? ஆமென் ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறார், உன் வயிற்று வலிக்கு சிறிது ஆமென் திராட்சை ரசத்தை சொல்லுங்க, திராட்சை ரசத்தை, அப்படிதானே வசனம் முடியுது. கொஞ்சம் திராட்சை ரசமும் என்ன பண்ணு, வெறும் தண்ணியை மாத்திரம் குடிச்சிட்டு இருக்காத, கொஞ்சம் திராட்சை ரசமும் குட்டிக்கொள். என்ன கத்திற்கு வேண்டதாக இந்த வசனத்தை அப்படியே கடைபிடிச்சிடக்கூடாது. இது எனக்கு தான் நினைச்சிட்டு என்ன பண்ணக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சில நேரங்களில் சில நல்ல ஆலோசனைகளையும் கொடுத்து கர்த்தர் வழி நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமையுண்டாக. எஸ்,
இயேசு விடுவிக்க கூடியவர், சுகமளிக்க கூடியவர், கிருபையை பெருக செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆலோசனைகளின் வழியாகவும் நம்மை அவர் நடத்த போதுமானவர். இதையெல்லாம் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவருடைய சர்வாதிகார ஞானத்திற்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்து, ஆமென், பிரியமானவர்களே, இன்னும் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அதிக தைரியத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வை இயேசு கொடுக்கக்கூடியவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஒருவர் மாத்திரமே என்னை ரட்சித்து என்னை விடுதலையாக கூடிய தெய்வம் என்பதை நான் ஆணித்தனமாக, ஆமென், ஸ்தோத்திரம், நாம் புரிந்திருக்க வேண்டும், நான் அறிந்திருக்க வேண்டும். அதுதான் விடுதலையின் உணர்வாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எனக்குள்ள ஸ்தோத்திரம், நான் உண்மையாகவே விடுதலை பெற்றவனாய் காணப்படுகிறேன் என்று சொன்னால், என் இயேசு என்னை விடுவிக்க கூடியவர் என்பதை நான் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு புரிந்து கொண்டவனாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது, இயேசு எதின் மேல் அதிகாரம் உடையவராய், எதிலிருந்து விடுவிக்க கூடியவராய் காணப்படுகிறார் என்று சொன்னால், பிசாசின் வல்லமைகளிலிருந்து, ஆமென், ஸ்தோத்திரம், பிசாசுகளின் ஆவியின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க கூடியவர். கெனசரேத்து என்கிற இடத்திற்கு இயேசு வருகிறார். மார்க் 5வது அதிகாரத்தின் 2-3 வசனங்களிலே, கல்லறைகளின் நடுவே ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். குடும்பத்தினரால், சமுதாயத்தினரால் கைவிடப்பட்ட, தனிமைப்படுத்தப்பட்ட நிலை. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், அசாதாரணமான பலன் அவனுக்கு இருக்கு. சங்கிலிகளை முறித்து போடுகிறான். எவராலும் அடக்க முடியாத நிலை. இரவும் பகலும் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, கற்களினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்த மகன். மார்க் 5வது அதிகாரத்தின் 9வது வசனத்துல அவனுக்குள்ளாக லேகியோன் இருந்தது என்று சொல்லி உள்ள இருக்கிற ஆவி சொல்லுகிறது, உள்ள இருக்கிற அசுத்த ஆவி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஒரு பிசாசு இருந்தாலே சமாளிக்க முடியாது. இங்க 1000 பிசாசுகள் சேர்ந்து ஒரு மனிதனை ஆக்கிரமித்து அலைக்கழித்து கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அவன் மீதும் மனதுருகி தம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி ஆண்டவர், ஸ்தோத்திரம், பிசாசுகளின் மேலும் அதிகாரமுடைய தேவன் என்பதை நிரூபிக்கிறார். பிரியமானவர்களே, அவனை பார்க்க ஜனங்கள் வந்தார்களாம். அதே மார்க்கு பகுதிகளில் நாம் பின்னாக வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட மனிதனை கண்டு பயந்தவர்கள் இப்பொழுது இவனை பார்க்க வருகிறார்கள். காரணம், இவன் உட்கார்ந்திருக்கிறான், இவன் வஸ்திரம் தரித்தவனாக உட்கார்ந்திருக்கிறான், நல்ல புத்தி தெளிந்தவனாக இவன் உட்கார்ந்திருக்கிறான். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, ஆமென், ஸ்தோத்திரம், பிசாசு பிடித்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற முடியும் என்று சொன்னால் அது என் இயேசுவால் மாத்திரமே முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதே மார்க் 5வது அதிகாரத்தின் 19வது வசனத்துல, உன் இனத்தாரிடத்திலும் உன் வீட்டாரிடத்திலும் போய் உனக்கு நடந்ததை அவர்களுக்கு அறிவி என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, 20வது வசனத்துல அந்த வசனம் சொல்லுகிறது, இவன் போய் பிரசங்கம் பண்ண தொடங்கினான். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இயேசு ஒருவரே, ஆமென், ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை செய்து தம்முடைய அதிகாரத்தை வெளிப்படுத்த முடியும். ஆமென், 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 ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆழமான புரிதல் என்னன்னா, என் இயேசு, ஸ்தோத்திரம், ரட்சிக்கவும் விடுவிக்கவும் கூடியவர் என்பதை நான் ஆணித்தரமாக விசுவாசிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால், ஆமென், ஸ்தோத்திரம், பிரியமானவர்களே, அதே போல மார்க் 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மார்க் 9வது அதிகாரத்தில் அங்கு 17 வசனம் முதல் 22 வசனங்கள் வரைக்கும் உள்ள பகுதியில் அங்கு ஒரு சிறு பிள்ளை, ஒரு சிறு பையன், ஆமென், அவனும் அசுத்த ஆவியினால் அலக்களிக்கப்பட்டவனாக தீயிலும் தண்ணீரிலும் தள்ளப்பட்டு, ஸ்தோத்திரம், அந்த அசுத்த ஆவி அவனை அலக்களித்து கொண்டிருக்கிறது. சீஷர்கள் அவனை விடுதலையாக கூடிய அதிகாரம் இல்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு அந்த மகனுக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், விடுதலையை கொடுத்து விடுவித்து அவனுடைய தகப்பனிடத்தில் அவனை திருப்ப அனுப்புகிறார். ஆமென். லூக்கா 8வது அதிகாரத்தின் 2வது வசனத்துல அங்கு 7 பிசாசுகள் பிடித்திருந்த மகதலேனா மரியாள் என்கிற ஒரு சகோதரியை கொடுத்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிசாசு அவளிடத்திலிருந்து புறப்பட்ட பின்பதாக, அவளிடத்திலிருந்து போய்விட்ட பின்பதாக அவள் வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது. இயேசுவின் சீஷியாக, ஊழியத்தை ஆதரிக்கிறவராக, சிலுவை மரணத்திற்கு சாட்சியாக, இயேசுவின் உயிர்த்தெழுதலை முதலாக கண்ட அந்த ஸ்திரீகளில் ஒருவளாக இவள் காணப்படுகிறார். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆக நாம் புரிந்து கொள்ளுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசின் மேலும் அதிகாரம் இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். பிசாசின் வல்லமைகளின் மேலும் ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கிறது. 1 யோவான் 3வது அதிகாரத்தின் 8வது வசனம். 1 யோவான் 3வது அதிகாரத்தின் 8வது வசனத்துல பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கவே, ஸ்தோத்திரம், தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. ஆமென். பிசாசுகளின் மேல் மாத்திரம் அதிகாரம் உடைய தேவன் அல்ல, அவர் பிசாசுகளின், ஸ்தோத்திரம், அதிகாரத்தின் மேலும் அவர் வல்லமை உடைய தேவனாய் காணப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மத்தேயு 28வது அதிகாரத்தின் 18வது வசனத்தில் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள நாம் நம்முடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்மை ரட்சிக்கவும் விடுவிக்கவும் முடியும் என்பதை, ஆமென், ஸ்தோத்திரம், ஆணித்தனமாக நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு விடுதலை கொடுப்பது வெறும் வியாதிகளிலிருந்து, பிசாசுகளின் அதிகாரத்திலிருந்து மாத்திரமல்ல, பாவத்திலிருந்தும், பாவத்தின், ஸ்தோத்திரம், ஆளுமையிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலையாக கூடியவர். எபேசியர் 1வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை திருப்பிக் கொண்டோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, குற்ற தீர்ப்பிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார். தேவனுக்கு முன்பதாக நாம் குற்றவாளிகளாய் காணப்படுகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். நாம் அழிக்கப்பட வேண்டியவர்கள். ஆமென். நம்முடைய கடந்த காலத்தை நம்மால் அழிக்க முடியாது, பாவ மன்னிப்பை நம்மால் கொடுக்க முடியாது, வழங்க முடியாது, வாங்க முடியாது, நம்மை நாமே நீதிமான்களாய் மாற்ற முடியாது. பிரியமானவர்களே, அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1வது அதிகாரத்தின் 7வது வசனம். ஹல்லேலூயா. பாவத்தை மாத்திரம் தீர்க்கிற தெய்வம் அல்ல, பாவத்தின் அதிகாரத்தையும் நம் மீது, ஸ்தோத்திரம், நம்மை விட்டு நீக்குகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 6வது அதிகாரத்தின் 6வது வசனத்தில் நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர், ஸ்தோத்திரம், இத்தனை நாட்கள் நாம் பாவத்திற்கு அடிமையாக, ஆமென், ஸ்தோத்திரம், பாவம் என்கிற எஜமானுக்கு அடிமையாக ஊழியம் செய்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கை, பாவத்தில் காணப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மீட்டெடுக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நம்மை முற்றிலுமாக ஈவன் அந்த அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். ஆமென். ஆகவே ரோமர் 6வது அதிகாரத்தின் 18வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசிகள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு ஊழியக்காரர்களாய் காணப்படுகிறார்கள். ஆமென். நீதிக்கு ஊழியக்காரர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பாவத்தின் மீதும் அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய பாவத்தை முற்றிலுமாய் மாற்றி நம்மை நீதிமான்களாய் நிலைநிறுத்த நம்முடைய ஆண்டவர் அதிகாரம் படைத்தவராய் காணப்படுகிறார். நம்மை விடுதலையாக்கி விடுவிக்கக்கூடிய தெய்வம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவரே நம்மை ரட்சிக்கவும் விடுவிக்கவும் முடியும் என்பதை, ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தலைமுறை சாபங்களை நீக்கி நம்மை விடுதலையாக்குகிற தெய்வம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 20வது அதிகாரத்தின் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், பிதாக்களின் அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன் அவர். ஆமென், ஸ்தோத்திரம். பிதாக்களின், என்னாகமம் 14வது அதிகாரத்தின் 17வது வசனம், நம்பர்ஸ் சாப்டர் 14 verses 17, பிதாக்கள் செய்த அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய அக்கிரமத்தின் விளைவுகள் நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கக்கூடியது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நாம் செய்கிற தவறுகள் நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கக்கூடியது. ஒருவேளை, ஸ்தோத்திரம், தீங்கான சூழ்நிலைகள் நாம் தவறுதலாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடும். பாவ பழக்க வழக்கங்கள், பிள்ளைகள், ஸ்தோத்திரம், நாம செய்கிற பழக்கத்தை அப்படியே பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள். நாம என்னென்ன பழக்கம் செய்யறோமோ அதெல்லாம் பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள். குடும்பத்தில் ஏற்படுகிற மனக்கசப்புகள், நாம் நினைக்கிறோம் சில நேரத்தில் என் சகோதரனை தானே, என் சகோதரியை தானே நான் நேசிக்காமல் போய்விடுகிறேன், பகைக்கிறேன் என்று சொல்லி, ஆனால் அது நம்முடைய பிள்ளைகளையும் பாதிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அழிவுக்கு ஏதுவான, ஸ்தோத்திரம், முன்மாதிரிகள் சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கக்கூடும். ஹல்லேலூயா. நாம, ஸ்தோத்திரம், தவறாய் செய்கிற முடிவுகள் பிள்ளைகளை பாதிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த பாதிப்புகள் எல்லாம், ஸ்தோத்திரம், பிள்ளைகளை பாதித்து 3ஆம் தலைமுறை
4ஆம் தலைமுறை வரைக்கும் அந்த பாதிப்புகளுக்குள்ளாக காணப்படுகிற நம்முடைய பிள்ளைகள், ஆமென், ஆண்டவர் இதிலிருந்தும் விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இதிலிருந்தும் நம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுக்கக்கூடிய தேவனாய் காணப்படுகிறார். வசனம் சொல்லுகிறது, பெற்றோர்களின் பாவத்தை, ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, தனிப்பட்ட பாவத்திற்கு பிள்ளைகளை நியாயம் விசாரிக்கிற தேவன் அல்லவே. எசேக்கியேல் 18வது அதிகாரத்தின் 20வது வசனத்துல, எசேக்கியேல் 18வது அதிகாரத்தின் 20வது வசனத்துல, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். உபாகமம் 24வது அதிகாரத்தின் 16வது வசனத்துல, அவன் செய்த பாவத்து நிமித்தமாக அவன் நியாயம் தீர்க்கப்படுவான், அவன் நியாயம் தீர்க்கப்படுவான். பெரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற தலைமுறை சாபங்களையும் நீக்கும் அதிகாரத்தை உடையவராய் காணப்படுகிறார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்தையே அவர் நீக்குகிற தேவன். கலாத்தியர் 3வது அதிகாரத்தின் 13வது வசனத்துல, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதை ஆண்டவர் குலைத்து, ஹல்லேலூயா, நமக்காக கிறிஸ்து சாபமாகி நம்மை ஆசீர்வாதமாக நடத்துவதற்கு, நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றுவதற்கு, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தின் 17வது வசனத்துல, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் புது சிருஷ்டிகளாய் காணப்படுவதற்கு கர்த்தர் நம்மை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருவருக்கே அந்த அதிகாரம் இருக்கிறது. பிரியமானவர்களே, 1 பேதுரு 1வது அதிகாரத்தின் 18வது வசனத்துல, சில வீணான நடக்கை நிமித்தமாக, நம் முன்னோர்களின் சில வீணான நடக்கை நிமித்தமாக நம்முடைய குடும்பங்களில் காணப்படுகிற அழிவுகளை கர்த்தர் மாற்றுகிறவர். முதலாவது நாம் அதை அடையாளம் கொள்ள வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும், அதிலிருந்து முற்றிலுமாக விலக வேண்டும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், வேதத்திற்கு நேராக நாம் திரும்பும் பொழுது இப்படிப்பட்ட, ஹல்லேலூயா, அழிவுகளிலிருந்து, வீணான நடக்கையினால் ஏற்பட்ட அழிவுகளிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுக்கும் அதிகாரம் உடையவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சின்ன ஜெபத்தை எடுக்க போகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீர் ஒருவரே, ஹல்லேலூயா, எங்களை மீட்டெடுக்க ரட்சிக்க முடியும் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து, அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீர் ஒருவரே தேவன், ஹல்லேலூயா, நீர் ஒருவரே கிறிஸ்து, நீர் ஒருவரே இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுக்கும் அதிகாரம் உடையவர். ஹல்லேலூயா, அதை செய்து எங்களை ஆண்டவரை மீட்டெடுத்து இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீண்ட கால வியாதிகளோ, ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவரே, சாத்தானின் ஆளுமைகளோ, ஆண்டவரே, ஹல்லேலூயா, பாவத்தின் அதிகாரங்களோ, ஹல்லேலூயா, ஓ சாபத்தின் கட்டுகளோ, இயேசு நீர் எங்களை விடுவிக்க கூடும் என்பதை நாங்கள் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் ராஜா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 8வது அதிகாரத்தின் 36வது வசனம் சொல்லுகிறது போல, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை விடுதலையாக்கி வழி நடத்தக்கூடியவர். ஆமென், ஹல்லேலூயா. விடுதலை என்று சொல்லும் பொழுது, what does freedom mean? Freedom means that Jesus Christ can, only Jesus Christ can free me. அவர் ஒருவரே என்னை விடுதலையாக்கி ரட்சித்து என்னை வழிநடத்தக்கூடிய தேவன். Only he can save and deliver me. ஆமென். இரண்டாவது, பிரியமானவர்களே, விடுதலை என்னை என்னவாக நினைப்பூட்டுகிறது? நான் விடுதலை பெற்றவனாய் காணப்படுகிறேன் என்று சொன்னால் எனக்குள் காணப்படுகிற மனநிலை என்ன? ஸ்தோத்திரம். விடுதலை என்பது என்றைக்கோ நான் ஒரு நாள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனுபவம் அல்ல, ஒவ்வொரு நாளும் அவருக்காய் வாழுகிற அனுபவமாய் அது காணப்படுகிறது. ஆமென். அப்படி இயேசு கிறிஸ்துவுக்காக ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் என்று சொன்னால், வாழ்ந்தோம் என்று சொன்னால் தான் அந்த விடுதலை பெற்றவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அது அப்படி வாழுவதற்கு நமக்கு இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நம்மை வழி நடத்த முடியும் என்பதை நாம் அறிந்து புரிந்து உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். Hallelujah. We need to have an understanding that only the Holy Spirit can lead us. அவர் ஒருவரே நம்மை வழிநடத்தக்கூடியவர். இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கவும் விடுவிக்கவும் அதிகாரம் படைத்தவர். பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே நம்மை வழி நடத்தக்கூடியவர். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. யோவான் 16வது அதிகாரத்தின் 13வது வசனத்துல சத்திய ஆவியாகிய அவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளாக நடத்தக்கூடியவர், வழி நடத்தக்கூடியவர். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தின் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனை பற்றி அறிய வேண்டும் என்று சொன்னால் ஆமென், தேவனுடைய ஆவியானவர் மாத்திரமே நம்மை வழி நடத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கலாத்தியர் 5வது அதிகாரத்தின் 16வது வசனத்தில் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லி ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை சத்தியத்திற்குள்ளாக நடத்துகிறவர். ஆமென். சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறவர். அதே போல சத்தியத்தின்படி நடப்பதற்கு நமக்கு வல்லமை அளிக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். நம்மை நடத்துகிற, நாம் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கிற, அந்த சத்தியத்தின்படி நடக்க நமக்கு வல்லமை அதிகாரம் கொடுக்கிறவராக அந்த பரிசுத்த ஆவியானவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஏன் அவர் நமக்கு அவசியம்? ஏன் அவர் நமக்கு அவசியம்? பிரியமானவர்களே, கலாத்தியர் 5வது அதிகாரத்தின் 13வது வசனத்தில் ஒருவேளை நமக்கு கிடைத்திருக்கும் இந்த விடுதலையை தவறாய் பயன்படுத்தி விடக்கூடாது. ஆகவே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அவசியம். வாசிக்க கேட்போமாக. கலாத்தியர் 5வது அதிகாரத்தின் 13வது வசனம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல், நாம் அடைந்திருக்கும் இந்த சுயாதீனம் பிரியமானவர்களே, அதை நாம் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் நாமை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தக்கூடியவராய் காணப்படுகிறார். ஆகவே அவர் அவசியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும் பொழுது, வெளியே வந்த பின்பதாக எகிப்து அவர்கள் மனதை விட்டு வெளியே வரவில்லை. அவன் ஸ்தோத்திரம். அந்த எகிப்துக்குள்ளாகவே, அந்த மாம்சத்திற்கு ஏதுவாகவே அவர்கள் நடந்தார்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். கலாத்தியர் 5வது அதிகாரத்தின் 17வது வசனத்துல, கலாத்தியர் 5வது அதிகாரத்தின் 17வது வசனத்துல, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாயிருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் இச்சிக்கிறது. பிரியமானவர்களே, எவற்றை நாம் பிரியப்படுத்த வேண்டும் என்கிற ஸ்தோத்திரம் போராட்ட நிலையில காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே வழியை காண்பிக்க கூடியவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆவிக்கேற்ற வழியிலே நமக்கு காண்பித்து அதில் நம்மை நடக்க செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். ரோமர் 8வது அதிகாரத்தின் 14வது வசனத்தில், எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாக, தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாக, பழைய மனிதனை களைத்து புதிய மனிதனாக வாழுவதற்கு ஏற்ற நிலையில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு அவசியம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இங்கு கேள்வி என்னன்னா, நான் பரிசுத்த ஆவியானவரால் தான் நடத்தப்படுகிறேனா என்பதை நான் எப்படி புரிந்து கொள்வது? ஹல்லேலூயா. How can I know that I am being led by the Holy Spirit? நான் பரிசுத்த ஆவியானவரால் தான் நடத்தப்படுகிறேன் என்பதற்கு என்ன ஆதாரம்? நான் எப்படி அதை புரிந்து கொள்வது? பிரியமானவர்களே, ஒரு 5 ஸ்தோத்திரம் காரியங்கள் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டு அதன் வாயிலாக நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளலாம். முதலாவது, ஏசாயா 8வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 8வது அதிகாரத்தின் 20வது வசனம். வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. ஒருவர் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார் என்று சொன்னால் அவர் வேத வசனத்தின் வாயிலாகவே நடத்தப்படுவார். பிரியமானவர்களே, ஆவியானவர் ஒரு நாளும் வேத வசனத்துக்கு புறம்பாக நம்மை நடத்துகிறவர் அல்லவே. ஹல்லேலூயா. வேத வசனத்தின் வெளிச்சத்திலேயே நம்மை நடக்க செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நாம் நடக்கிற பாதை, நம்மை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான் என்பதை புரிந்து கொள்வதற்கு வேதம் தான் நமக்கு வெளிச்சம். இந்த வேதத்தின் வழியாக நம்மை
நம்மை நடத்துகிறவர் நம்மை நடத்துகிறாரா என்பதை சோதித்து அறிய வேண்டும். ஆமென். பிரியமானவர்களே, இரண்டாவது யோவான் 16வது அதிகாரத்தின் 14வது வசனம், ஜான் சாப்டர் 16 verses 14. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவர் செய்தியாளரை மகிமைப்படுத்துகிறவர் அல்ல, செய்தியாளரை மகிமைப்படுத்துகிற தேவன் அல்ல, மாறாக கிறிஸ்துவை மாத்திரமே மகிமைப்படுத்துகிறவராய் அவர் காணப்படுகிறார். ஆமென். நாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய நடக்கை, ஆமென் ஸ்தோத்திரம், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது ரோமர் 8வது அதிகாரத்தின் 13வது வசனத்தையும் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தின் 7வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போமாக. ரோமர் 8வது அதிகாரத்தின் 13வது வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இந்த இரண்டு வசனங்களும் நமக்கு காண்பிக்க கூடியது என்னவென்று சொன்னால், நாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம் என்று சொன்னால் பரிசுத்தத்திற்கு நேராக நடத்தப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலமும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அசுத்தத்திற்கு நேராக நடத்துகிறார் அல்லவே. ஆமென் ஸ்தோத்திரம். அவர் அப்படி நடத்த மாட்டார். ஹல்லேலூயா. நாம் அசுத்தத்தை நீக்குவதற்கு நேராக, ஆமென் ஸ்தோத்திரம், அசுத்த செய்கைகளை நம்மை விட்டு அகற்றுவதற்கு ஏதுவாகவே அவர் நம்மை நடத்தக்கூடியவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. நான்காவது ஸ்தோத்திரம், மத்தேயு 7வது அதிகாரத்தின் 20வது வசனத்துல, மத்தேயு 7வது அதிகாரத்தின் 20வது வசனத்துல, ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நம்முடைய கனி எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் என்ன விளைவுகளை கொடுக்கிறோம், எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறோம் என்பதை வைத்து நாம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறோமா இல்லை மாம்ச கிரியைகளினால் நடத்தப்படுகிறோமா என்பதை புரிந்து கொள்ளலாம். நாம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டோம் என்று சொன்னால் பரிசுத்த கனியை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க தேவன் கிருபை தருவாராக. கலாத்தியர் 5வது அதிகாரத்தின் 22, 23 வசனங்களிலே ஆவின் கனியை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க, ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, தேவன் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்களாக, மாம்சத்தினால் நடத்தப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம் என்று சொன்னால், ஹல்லேலூயா, அதே கலாத்தியர் 5வது அதிகாரத்தின் 19 முதல் 21, யாக்கோபு 3வது அதிகாரம் 13 முதல் 18 வசனங்களில் காணப்படுகிற மாம்ச கிரியைகள் நமக்குள்ளாக வெளிவர துவங்கும். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கடைசியாக, ஆமென் ஸ்தோத்திரம், 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தின் 7வது வசனம். 1 Corinthians chapter 12 verses 7. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, சபை, திருச்சபை பக்தி விருத்தி அடைவதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பக்தி விருத்தி அடைய வேண்டும், அதே போல திருச்சபையும் பிரயோஜனப்பட வேண்டும். ஆவியானவரால் நாம் நடத்தப்படுகிறோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, திருச்சபைக்கு அது பிரயோஜனமாய் காணப்படும். அங்கு 12வது அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் ஆவின் கிரியைகளை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் வரும் பொழுது எப்படிப்பட்ட வரங்களோடு எப்படிப்பட்ட கிரியைகளை நமக்குள் நடப்பிக்கிறார், அது எல்லாம் திருச்சபைக்கு பிரயோஜனமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தின் 26வது வசனத்தில், நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் சகலவற்றையும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செயல்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் சபைகளிலே உலாவுகிறவர். ஆமென் ஸ்தோத்திரம். திருச்சபைக்கு பிரயோஜனமாக, திருச்சபைக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக, ஆமென், நாம் நம்முடைய கிரியைகள் காணப்படுகிறது என்று சொன்னால் நாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம் என்பதை வேத வசனத்தின் வாயிலாக சோதித்து அறிய வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா என்பதை கவனித்து நடக்க வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். பரிசுத்தத்திற்கு நேராக நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா என்பதை நிதானித்து பார்க்க வேண்டும். ஆவின் கனிகள் நமக்குள், ஆவின் கனி நமக்குள் வெளிப்படுகிறதா என்பதை சோதித்து அறிய வேண்டும். ஹல்லேலூயா. திருச்சபைக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா என்பதை நிதானித்து நாம் அறிய வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இப்படி ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது நம்முடைய பொறுப்பு என்ன?
What is our responsibility? நாம் என்ன பொறுப்புகளோடு நடந்து கொள்ள வேண்டும்? ஹalleluya. நேரம் கம்மியா இருக்கறனால வேகமா சொல்றேன், நீங்க கவனிங்க, முன்னாடி ஸ்லைட்லி வரும். ஹalleluya. முதலாவது, ஆவிக்கேற்றபடி நடவுங்கள். ஆமென். கலாத்தியர் 5வது அதிகாரத்தின் 16 வசனம் 25வது வசனம், ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுவே நம்முடைய பொறுப்பு. ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஸ்தோத்திரம், ஒரு நடத்தப்படுகிற நிலை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரத்தின் 14வது வசனம், கலாத்தியர் 5வது அதிகாரத்தின் 18வது வசனம் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதே போல ஆவிக்கேற்ற சிந்தனை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். ரோமர் 8வது அதிகாரத்தின் 5-6 வசனங்கள், ஆவிக்கேற்ற சிந்தனை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அதே போல ஆவியில எப்பொழுதும் நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. எபேசியர் ஸ்தோத்திரம் 5வது அதிகாரத்தின் 18வது வசனம். அதே போல பிரியமானவர்களே, ஆவியிலே ஜெபிக்கிறவர்களாக, எபேசியர் 6வது அதிகாரத்தின் 18வது வசனத்தில் ஆவியிலே ஜெபிக்கிறவர்களாக, ஒரு மனதை காத்துக்கொள்ளுகிறவர்களாக, எபேசியர் 4வது அதிகாரத்தின் 3வது வசனத்தில் ஆவியின் ஒரு மனதை நாம் காத்துக்கொள்ளுகிறவர்களாக, எபேசியர் 4வது அதிகாரத்தின் 30வது வசனத்தில் ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு, ஹல்லேலூயா, ஆவியானவர் துக்கப்படுகிற நிலைக்கு ஒரு நாளும் நடந்து விடாதபடிக்கு, ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தின் 19வது வசனத்தில் ஆவியை அவித்து போடாதபடிக்கு கவனமாய் நடந்து கொள்ளும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தின் 20-21 வசனங்களிலே சகலத்தையும் சோதித்தறிந்து நலமானதை பற்றி கொள்ளும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தின் 29-30 வசனங்களிலே, ஹல்லேலூயா, ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது தாமதமின்றி கீழ்ப்படுகிற பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஸ்தோத்திரம் கிறிஸ்து இயேசுவினால் விடுதலையாக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, அவர் மாத்திரமே நம்மை ரட்சிக்கும் விடுவிக்கும் அதிகாரம் உடையவராய் காணப்படுகிறார் என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்குள்ளாக அந்த மெய்யான விடுதலை இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆவியானவர் ஒருவரை நம்மை நடத்தக்கூடியவர், நம்மை வழி நடத்தக்கூடியவர் என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் மெய்யான விடுதலையை அனுபவிக்கிறவர்களாக காணப்படுவோம். மூன்றாவது, பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, பரிசுத்த வேத வசனம் மட்டுமே நம்மை ஆயத்தப்படுத்த முடியும் என்பதை அறிந்து கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. Our understanding should be that only the holy scripture can prepare us. ஆமென். நம்மை ஆயத்தப்படுத்துவது பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய செல்வமோ, ஆமென், பொருளோ, ஆஸ்தியோ, பட்டமோ, பதவியோ நம்மை ஆயத்தப்படுத்தாது. ஆமென், ஸ்தோத்திரம். நம்மை ஆயத்தப்படுத்துகிறது பரிசுத்த வேதாகமம் மாத்திரம்தான். ஆமென், ஸ்தோத்திரம். கற்பனை கதைகளோ, ஆமென், ஸ்தோத்திரம், பழங்காலத்து கதைகளோ நம்மை ஆயத்தப்படுத்தாது. நம்மை ஆயத்தப்படுத்துகிறது பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே தான். எதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது? பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, நாம் ஏன் ஆயத்தப்பட வேண்டும்? Because we are the bride of Christ. ஆமென். நாம் கிறிஸ்துவின் மணவாட்டிகளாய் இருக்கிறோம். எபேசியர் 5வது அதிகாரத்தின் 25-27 வசனங்களிலே, ஆமென், கிறிஸ்து தம்மை தாமே நமக்கு ஒப்பு கொடுத்தவராக நம்மில் அன்பு கூர்ந்து, சபையாகிய நம்மில் அன்பு கூர்ந்து, ஆமென், நம்மை சுத்திகரித்து பரிசுத்தம் உள்ளவர்களாக, கரை திரையற்றவர்களாக தமக்கு முன்னிறுத்தும் ஒரு ஸ்தோத்திரம் மணவாட்டியாக கிறிஸ்து நம்மேல் தம்முடைய அன்பை விளங்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்ல, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில், ஆமென், பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நாம் மணவாட்டிகளாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஏற்ற ஆயத்தம் நமக்குள் தேவை. ஆமென். அந்த அவருக்கு பிரியமான மணவாட்டி என்கிற நிலையில ஆயத்தம் நமக்கு தேவை. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. 2வது மத்தேயு 25வது அதிகாரத்தின் 13வது வசனத்தில், அவர் வரப்போகும் நாளையும் வேளையும் நாம் அறியாதிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் நாம் ஆயத்தப்பட வேண்டும். அவர் வரப்போகிறார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் எப்பொழுது, என்ன நேரத்தில், எந்த நாளிகையில் வரப்போகிறார் என்பது நமக்கு தெரியாது. ஆகவே அதற்கு நாம் ஆயத்தமாக
நம்ம ஆயத்தப்பட வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. ஆயத்தத்தை மற்றவரிடத்தில் கடன் வாங்க முடியாது, நாம் தான் ஆயத்தமாக வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய பெற்றோர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் வருகைக்கென்று சொல்லி நாமும் அவர்களோடு இணைந்து விடலாம் என்று சொல்லி ஒரு நாள் நினைக்க கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய கணவன் மனைவி கிறிஸ்துவின் வருகைக்காய் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாமும் அவர்களோடு ஸ்தோத்திரம் பரலோகத்துக்கு போயிடலாம்னு சொல்லி ஒரு நாள் நினைச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நாளும் புருஷன் காலம் மனைவி பிடிச்சிட்டு பரலோகத்துக்கு வர முடியாது. ஒரு நாளும் பெற்றோர்கள் காலம் பிள்ளைகள் பிடித்து கொண்டு என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு வர முடியாது. அவர்களாகவே ஆயத்தமாக வேண்டும். 10 கன்னிகைகளுடைய கதையில் அதை தான் பார்க்கிறோம். மத்தேயு 25வது அதிகாரத்தின் 1 முதல் 13 வசனங்களிலே அதை தான் பார்க்கிறோம். எல்லாருக்கும் அழைப்பு பொதுவானது. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுக்கக்கூடியவர், பொதுவாக அபிஷேகத்தை கொடுக்கக்கூடியவர். கர்த்தருக்கு முன்னதாக எல்லாரும் மணவாளனை சந்திப்பதற்காக கடந்து வரக்கூடிய நிலையில காணப்படுகிறார்கள். ஆனால் 5 பேருக்குள்ளாக ஆயத்தம் காணப்பட்டது. ஸ்தோத்திரம். ஆயத்தமாய் இருந்தவர்கள் மணவாளன் வரும் சத்தத்தை கேட்டு, பிரியமானவர்கள் என்ன சொல்ல போனா எல்லாருமே 10 பேருமே எக்காலம் தொனிக்கிற சத்தத்தை கேட்டாங்க. எல்லாருக்கும் சத்தம் கேட்கப்படும். ஆனால் ஸ்தோத்திரம் யார் உள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் எவர்கள் ஆயத்தமாய் காணப்படுகிறார்களோ. ஹல்லேலூயா. நாம் எவ்வாறு ஆயத்தப்பட வேண்டும்? கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தின் 42வது வசனத்தின் மூலமாக வசனத்தின் வாயிலாக அங்க வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஏன் இவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள்? காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சீக்கிரம் வரப்போகிறார், வருவார் என்கிற மனநிலையில இவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். யோவான் 8வது அதிகாரத்தின் 31, 32 வசனங்கள் சொல்லுகிறது, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் if you abide in my word, என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய உபதேசத்துல ஸ்தோத்திரம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற உபதேசத்துல நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நிலைத்திருந்தோம் என்று சொன்னால் சத்தியத்தால் நடத்தப்பட்டு சத்தியத்தின் விடுதலையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க தேவன் கிருபை செய்கிறவராய் காணப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 2வது ஐக்கியத்துல பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நம்ம 1 யோவான் 1வது அதிகாரத்தின் 3வது வசனத்துல 1 யோவான் 1வது அதிகாரத்தின் 3வது வசனத்துல நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அதை ஸ்தோத்திரம் உங்களுக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம். ஆகவே நீங்களும் எங்களோடு ஐக்கியம் கொள்ள என்று சொல்லி பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, நாம் ஐக்கியத்தில் இணைந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தனி மரம் என்னைக்குமே தோப்பாகாது. ஆமென். தனியா இருந்து ஸ்தோத்திரம் நான் ஆண்டவருக்குள்ளாக பலப்படுவேன்னு சொன்னா கொஞ்ச நாள் ஓடும். ஆமென். அதுக்கப்புறம் என்ன ஆகாது? ஓடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. ஆக இணைந்திருக்க, ஐக்கியத்தில் நிலைத்திருக்க, ஸ்தோத்திரம் ஐக்கியத்தின் நேரங்களை ஸ்தோத்திரம் தவற விடாமல் நம்மை தாகத்தோடு கடந்து வர தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தின் 26வது வசனத்துல ஒவ்வொரு நாளும் அவர்கள் அப்பம் பிட்டு, ஆமென் பிரியமானவர்களே, ஆண்டவர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கும் நிலைக்கு அவர்கள் அப்பம் பிட்டு அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு தடவையும் அவர்கள் அப்பம் பிட்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி நினைவு கூறும் பொழுது அவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்பதையும் அவர்கள் எதிர்பார்த்து ஆயத்தமாகும் ஒரு நிலையாய் அது காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஜெபத்தில் அவர்கள் தரித்திருந்தார்கள். ஜெபிக்கும் பொழுது நாம் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறவர்கள் என்பதை ஸ்தோத்திரம் ஒரு நாளும் நாம் மறுதலிக்க முடியாது. மத்தேயு 26வது அதிகாரத்தின் 41வது வசனத்தில் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம் அந்த அழைப்பு எதற்கு நேராக? நாம் சோதனை வரும் பொழுது தேவனை சார்ந்திருக்கிறவர்களாய் காணப்படுவதற்கு, சோதனை வரும் பொழுது தேவனை சார்ந்திருக்க செய்ய வேண்டியது ஜெபம். ஹல்லேலூயா. 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 எப்படி ஆயத்தமாக வேண்டும் பிரியமானவர்களே?
தரித்திருந்து, ஆமென், உறுதியாய் தரித்திருந்து. எதில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும்? ஆமென், ஸ்தோத்திரம். அப்போஸ்தலருடைய உபதேசங்களிலே, வேத உபதேசங்களிலே தரித்திருக்கிறவர்களாக, ஐக்கியத்தில் நிலை நிற்கிறவர்களாக, ஆமென், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை எதிர்நோக்கி காத்திருக்கும் நிலையில உறுதியாய் தரித்திருக்க, பிரியமானவர்களே, அவரையே சார்ந்து வாழுகிறதுல நாம் தரித்திருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று இந்த காலை நேரத்தில் கேட்ட வார்த்தைக்கு நேராய், வசனத்துக்கு நேராய் நம்மை அர்ப்பணித்தவர்களாக, ஆண்டவரே ஹல்லேலூயா, கர்த்தர் எங்களை விடுவிக்கிற தெய்வம், இயேசுவால் எங்களுக்கு விடுதலை உண்டு. ஆண்டவரே, நாங்கள் விடுதலை பெற்றவர்கள். ஹல்லேலூயா, நாங்கள் ஆண்டவரே பெற்ற விடுதலை இழந்து போகாதபடிக்கு, ஓ ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து ஒருவரே எங்களை ரட்சிக்க விடுவிக்க முடியும் என்பதை நாங்கள் ஆண்டவரே அறிந்து புரிந்து உணர்ந்து வாழ தேவன் கிருபை தாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே எங்களை நடத்த முடியும், வழி நடத்த முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த வேத வசனம் மட்டுமே எங்களை உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த முடியும். ஆண்டவரே ஹல்லேலூயா என்பதை நாங்கள் உணர்ந்து அறிந்து வாழ தேவன் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவரே கேட்ட வார்த்தைக்காய், வசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வார்த்தை நிலைத்திருக்க, வசனத்தில் நிலைத்திருக்க தேவன் கிருபை தாருங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்பும், ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும், பாதுகாப்பும், அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். யோர்தானை கடந்தோம், அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம், அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுத்து என்றென்றுமாய் வாழுவோம். ஆத்துமமே, என் முழு உள்ளமே, அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. இணைந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். லேலூயா, ஹல்லேலூயா, லேலூயா. கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து வாழ்த்தி விசாரித்து கடந்து சொல்லுங்க. God bless you, God bless you.